ஹே கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் தாங்க அட்டன் பண்ணோம். ஸோ போட்டதெல்லாம் அப்படியே போட்டுட்டு உடனே கடகடன் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வரும்போதே லஞ்சோ வாங்கிட்டு வந்துட்டோம். குட்டி பாப்பாவை வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு லஞ்சை தான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம் வாங்கிட்டு வந்ததை. ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. டேஸ்ட்லாம் பன்னீர்லாம் ரொம்ப புளிச்சு போயிருந்தது. அது ரொம்ப நல்லாவே இல்லை சாப்பிட்றதுக்கு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்ல படம்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு சின்ன வேலையாக தான் வெளில வேண்டிய வேலை இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பர்த்டேக்கு சைக்கிள் தான் வாங்கி கொடுக்க போகிறோம். அதோட வீடியோ ஃபுல்லாக நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். போய் இன்னும் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கார் சைக்கிள்லாம். ஒரு 2 இயர்ஸாக அவன் கேட்டுன்னு இருக்கான். ஆனால் நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை கொஞ்சம் ஏங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நம்ம ரொம்ப போராடி வாங்குற மாதிரி நமக்கு தோணும் நிறைய பேருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் நமக்கு எதுவும் கிடச்சிடாது. ஸோ இவனுக்கு வந்து எப்படின்னா, இப்போ இருக்க பேரண்ட்ஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோன்னா, டக்குன்னு குழந்தைங்க கேட்குறாங்களேன்னு வாங்கி கொடுத்துட்றோம் இல்லையா? அதோட அருமை அவங்களுக்கு உண்மையாகவே புரியறது இல்லைங்க. அது எவ்வளோ காஸ்ட்லி, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்குறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 2 நாள் விளையாடுறாங்க, 3ஆவது நாள் அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு, ஒரு விஷயம் வேணும்னா நீ அதுக்காக என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவனை 1 டேபிள்லேருந்து 10 டேபிள் வரைக்கும் சொன்னால் தான் உனக்கு சைக்கிள்னு சொல்லிட்டோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் மைண்டில் என்ன வச்சுருந்தோன்னா, பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலான்னு. பட் ஆனால் அவன் டேபிள்ஸை படித்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காகவே அதை என்கரேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜாமன் இருங்க.